ஒரு 3 வரி மந்திரத்தை ஒரு முறை எழுதினால் 1000 மந்திரம் சொன்னதாக ஐதீகம். அந்த சூட்சமமான சக்திமிக்க ராம மந்திரத்தை லிகித ஜபம் என்கின்ற மந்திர ஜபத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி பிரபஞ்ச பேராற்றலை நம்முள் உணரக்கூடிய ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்றேன். வரும் வெள்ளிக்கிழமை அற்புதமான தெய்வீகமான வசந்த நவராத்திரியின் அற்புதமான நவமி, அதுவும் ஸ்ரீ ராம நவமி. ராம பகவானை வழிபாடுகளை செய்வதற்கும் ஆஞ்சநேயரை வழிபாடுகளை செய்வதற்கும் நம் வாழ்வில் மனோதைரியத்தை கொண்டு வருவதற்கும் ஒரு அற்புதமான தெய்வீகமான நன்னாள். எங்கு ராமநாமங்கள் ஜபம் செய்கிறார்களோ, எழுதுகிறார்களோ, ராமரை பற்றி பேசுகிறார்களோ, அங்கு ஆஞ்சநேயர் பகவான் வந்து இருந்து அவர்களின் குறைகளை தீர்த்து மனோதைரியத்தையும் மனோ வலிமையையும் தந்து சகல செல்வங்களையும் தருவார். உங்கள் வாழ்விலும் வரும் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நேரத்தில் பெஸ்ட்டு இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு ரூமில் போய் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீப வெளிச்சத்தில் நான் இப்போ சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீகமான 1000 ராமநாமங்களை சொல்வதற்கு பதில் இந்த 3 வரி மந்திரத்தை சொன்னால் போதும். அந்த மந்திரம் ஸ்ரீராமே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்கரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்கரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்கின்ற இந்த மந்திரத்தை சொன்னால் அழகான தைரியமான அற்புதமான தெய்வீக குணமுடைய ராம பகவானே, உன்னை வழிபடுகின்றேன், என் வாழ்வை வளப்படுத்தித்தாய் என்கின்ற இந்த மந்திரத்தை ஒரு முறை எழுதினால் 1000 முறை எழுதியதாக அர்த்தம். நீங்கள் வரும் வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை எப்படியாவது எத்தனை முறை எழுதுறீங்களோ அத்தனை முறை எழுதுங்க. 5 முறை எழுதுனா 5000 முறை எழுதின மாதிரி, 10 முறை எழுதினீங்கன்னா 10000 முறை எழுதின மாதிரி. இந்த மந்திர ஜபத்தை செய்வதன் மூலமாக, லிகிதம் என்பதை எழுதுவதன் மூலமாக மனோவியல் ரீதியாகவே பல மாற்றங்கள் கிடைக்கும். இது ஒரு பிரெயின் பவரை கொடுக்கும், மனோ வலிமையை கொடுக்கும், மனோ தைரியத்தை கொடுக்கும். நிச்சயமாக இந்த மந்திர லிகித ஜபத்தை எழுதுவதன் மூலமாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வரும் வெள்ளிக்கிழமை மறவாமல் இதை செயல்படுத்தி பாருங்கள். 100% நல்லது நடக்கும். உங்கள் வாழ்விலும் நல்லது நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். யார் இதை செய்ய போகிறீங்க? ஸ்ரீராம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வெள்ளிக்கிழமை நம்ம குபேரபீடத்தில் ஸ்ரீம் அபஜித் வேண்டுதல் பூஜை நடைபெற இருக்கின்றது ஐஸ்வர்யேஸ்வரருக்கு. அந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு வெள்ளி துளசியை பிரசாதமாக பூஜையில் வச்சு இல்லத்திற்கே அனுப்புவோம். உங்கள் இல்லத்திற்கும் அனுப்ப தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை, தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான குடும்ப பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வியாபாரம் சரியில்லை, முன்னேற்றமே இல்லை அப்படின்னா இந்த தனிநபர் ஆலோசனைக்கு வந்து கலந்துக்கங்க. நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து சந்தியுங்கள். வாழ்க. ஞாயிற்றுக்கிழமை கொங்கண சித்தரின் கல்பத்தரு பக்தி யோகத்தின் மூலமாக செல்வ செழிப்பை உங்கள் வாழ்வில் கொண்டு வர, குரு கடாட்சத்தின் மூலமாக கோடி நன்மையை கொண்டு வர, குலதெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக சகல செல்வங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அற்புத பயிற்சி வகுப்பு கொங்கண சித்தரின் கல்பத்தரு. நான் நேரடியாக கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் இந்த பயிற்சியை நடத்துகிறோம். உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 1 சிறப்பு பங்குனி உத்திர திருச்செந்தூர் முருகன் மற்றும் சத்யநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனின் சத்ரு சம்கார எந்திர தெய்வீக மேடையை பிரசாதமாக தரோம். உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.